Good morning. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் evaluate double integral f vector dot n vector ds where f vector equal to x cube minus yz into I vector minus 2x square y into j vector plus 2k vector and s is the surface of the cube bounded by x equal to 0, y equal to 0, z equal to 0, x equal to a, y equal to a and z equal to a. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த க்யூப்னு கொடுத்துருக்காங்க. க்யூப்னு சொல்லும்போது நமக்கு எல்லா சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் சைட்ஸ் சொல்லும்போது அதோடைய ரேஞ்ச் வந்து எக்ஸ் வந்து ஏ டிஸ்டன்ஸ் ஏ, ஒய் ஏ, இசட் ஏ எல்லாமே ஏ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு க்யூப் வந்து ஃபஸ்ட் நம்ம வரைகிறோம். அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எஃப் வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஃப் வெக்டர் டாட் என் வெக்டர் டிஎஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரை வரைஞ்சிட்டு அடுத்து அதுக்கு மேலே இன்னொரு ஸ்கொயர், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம இணைச்சி விடுறோம். இந்த மாதிரி இணைச்சி விட்ட பிறகு 3 ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் இசட் போடுறோம். இந்த மாதிரி ஆக்சிஸை இணைச்சி விடுறோம். எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஸ்கெயிலில் தான் வரையணும், நான் சும்மா கையில் வரைஞ்சிருக்கிறேன். அடுத்தது லேபிள் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சிஸும் ஜாயின் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பார்த்தீங்க, நான் ஏ தொடங்குகிறேன், பி, சி, டி, இ, எஃப், ஜி இந்த மாதிரி நான் லேபிள் பண்ணிக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்குது. இப்போ இது ஒரு ஃபேஸ் எடுத்தேன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது இது இன்னொரு ஃபேஸ் 2 ஆச்சு. இது ஒரு ஃபேஸ் எடுத்தேன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் இருக்கா 3, 4. அடுத்தது முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் ஒரு ஃபேஸ் 5. அதுமாதிரி அடுத்த ஸ்கொயர் இன்னொரு 6. மொத்தம் 6 ஃபேஸஸ் நமக்கு இதில் இருக்குது. 6 ஃபேஸஸுக்கும் சேர்த்து ஆட் பண்ணி கிடைக்க இந்த வேல்யூ ஃபார்முலாவில் போட்டு கிடைக்கக்கூடியது என்னென்னா நமக்கு இந்த க்யூபோட வேல்யூ இவாலுவேட். இப்போ ஆன் த ஃபேஸ் ஓஏபிசி இந்த சைடு பார்த்தோம்னா இங்கே இசட் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஆனால் எது இல்லைன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய வெக்டர் வந்து ஐ வெக்டர். அப்போ இல்லாததுக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னா 0 கொடுக்குறோம். ஸோ அதனால் எக்ஸ் வந்து இல்லைங்கிறதுனால எக்ஸுக்கு நான் 0 கொடுக்குறேன். எக்ஸுக்கு இருக்கக்கூடிய வெக்டர் ஐ வெக்டர் இங்கே வந்து நெகட்டிவ் ரீஜன், இந்த சைடு நெகட்டிவாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன கொடுத்துக்கோம், ஒரு மைனஸ் ஐ வெக்டர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபேஸ் என்னங்கிறத எடுத்து அதுக்குள்ளே வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து அசைன் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ஓஏபிசி டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஓஏபிசி எஃப் வெக்டர் டாட் என் வெக்டர் டிஎஸ் ஈக்குவல் டு எல்லாத்துலேயுமே நமக்கு 0 to a இருக்கிறனால லிமிட் வந்து எதுவுமே ஸ்ட்ரைட்டாக 0 to a போட்டுக்கலாம் ரெண்டுக்கும். தென் எஃப் வெக்டர் டாட் என் வெக்டர் டிஎஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் வெக்டர் டாட் என் வெக்டர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது இப்போது கிவன் நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு எஃப் வெக்டருங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் இசட் இன் ஐ வெக்டர் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் இன்டு ஜே வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர் கொடுத்துருக்காங்களா. அடுத்த டாட் என் வெக்டருங்கிறது மைனஸ் ஐ வெக்டர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃபேஸில் எக்ஸுக்கு வந்து என் தான் மைனஸ் ஐ வெக்டர், என் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வெக்டர். ஸோ அதனால் நான் வந்து இந்த என் வெக்டர் பிளேஸில் என்ன கொடுத்துக்கிறேன், மைனஸ் ஐ வெக்டர் நான் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டுக்கும் நான் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் தான் 1, ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் வேல்யூ 1, ரிமைனிங் உள்ளதுக்கெல்லாம் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 0, ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர் 0, ஐ வெக்டர் டாட் கே வெக்டர் 0. ஸோ அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் மட்டும்தான் நமக்கு ஆன்சரில் வரும். ஏன்னா அதுக்கு வேல்யூ மட்டும்தான் 1. ஸோ ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் 1 சொல்லும்போது அதோடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் இசட் எழுதிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வெக்டர் பக்கத்தில் -1 இருக்குது. ஸோ இந்த -1 இப்போ இது ரெண்டும் நான் இன்ட்ரு பண்ணேன்னா என்ன கிடைக்கும்னா மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ப்ளஸ் ஒய் இசட் இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து 0. ஸோ நான் அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு நான் 0 கொடுக்குறேன். வந்து 0 கொடுத்துட்டேன்னா அப்போது ரிமைனிங் இருக்கிறது ஒய் இசட்டாக மட்டும்தான். ஸோ எஃப் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு ஒய் இசட். இந்த வேல்யூவை நான் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் இப்போ இன்டெகிரேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா ஒய் இன்டெகிரேட் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் பை 2. ஒய்யை நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் ஒய் டிஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 2. இப்போ நான் இங்கே வந்து இன்டெகிரல் 0 to a இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறேன் ஒய் ஸ்கொயர் பை 2. லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to a
தென் இருக்கக்கூடியது இசட் டிஇசட் ரிமைனிங் இருக்கிறத நான் எழுதியிருக்கிறேன். இனி லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்பர் லிமிட் ஏ, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்து 0. அப்பர் லிமிட் ஏ போடும்போது இங்கே என்ன கிடைக்குன்னா a²/2 கிடைக்கும். லோவர் லிமிட் 0 போடும் -0. ஸோ தட் இஸ் அப்பர் லிமிட் a போட்டிருக்கிறேன். அப்போ a²/2 மைனஸ் லோவர் லிமிட் 0 போடும்போது 0. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது a²/2 இன்டு இசட் டிஇசட். தென் திருப்பி இதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டை பொறுத்து நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். இசட்டை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்போது இசட்டை இன்டெகிரேட் பண்ணால் z²/2 பார்த்தீங்கன்னா இசட்டை நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா z²/2 லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to a. இப்போ நான் அப்பர் லிமிட் a²/2 மைனஸ் லோவர் லிமிட் 0 ஆட் பண்ணும்போது a²/2 இன்டு a²/2 a⁴/4. ஸோ ஒரு ஃபேஸ் நம்ம முடிச்சிருக்கோம். இதே மாதிரி ரிமைனிங் இன்னும் 5 ஃபேஸஸ் இருக்குது. அடுத்த ஃபேஸ் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது டிஇஎஃப்ஜி. ஸோ ஆன் த ஃபேஸ் நெக்ஸ்ட் ஃபேஸ் டிஇஎஃப்ஜி எடுத்துட்டோம்னா x = a, n வெக்டார் = I வெக்டார். ஏன்னா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா டிஇஎஃப்ஜின்னு சொல்லும்போது இங்கே வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் a, இங்கே நம்ம I வெக்டார் -I வெக்டார் எடுத்தனால இங்கே நம்ம அடுத்து என்ன எடுக்கும் அதுக்கு ஆப்போசிட் I வெக்டார் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ f வெக்டார் n வெக்டார் எடுத்து எழுதியாச்சு. டாட் n வெக்டார் என்ன எடுத்து வச்சுருக்குறோம் I வெக்டார் எடுத்துருக்கிறேன். திருப்பி அங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான். I வெக்டார் டாட் I வெக்டார்னா 1, ரிமைனிங் உள்ளதுக்கெல்லாம் 0. I வெக்டார் டாட் I வெக்டார் போடும்போது x³ - yz கிடைக்கும். x³ - yz. ஆனால் எக்ஸுக்கு இங்கே என்ன வேல்யூ எடுத்து வச்சுருக்குறோம் a எடுத்துருக்கிறதுனால அடுத்து எக்ஸுக்கு நான் a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ a³ - yz கிடச்சிருக்கா. இனி இதை நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். இங்கே லிமிட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து பண்ணுறோன்னா இங்கே எக்ஸ் எடுத்துருக்குறோம் இல்லையா, எக்ஸ் இருக்குன்னா இங்கே அது இல்லாதது இதெல்லாம் ஒய்யும் இசட்டும். ஸோ அதான் நம்ம லிமிட் கொடுக்குறோம். ஒய்யோட லிமிட் 0 to a, இசட்டோட லிமிட் 0 to a. இங்கே எஃபெக்டார் டாட் n வெக்டார். நெக்ஸ்ட் நான் இனி இன்டெகிரேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யை பொறுத்து நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா a³ இன்டெகிரேட் பண்ணும்போது a³ ஒய் கிடைக்கும். இங்கே ஒய்யை இன்டெகிரேட் பண்ணால் y²/2 கிடைக்கும். இன்டெகிரேட் பண்ண பிறகு நான் லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஒய்க்கு a கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பர் லிமிட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா லோவர் லிமிட் 0. ஸோ அது போட்டாலும் எனக்கு வேல்யூ 0 தான். ஸோ அப்பர் லிமிட் மட்டும் நான் ஒய்க்கு a கொடுத்துருக்கிறேன். அடுத்து இங்கே y²க்கு a²/2 கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு திருப்பி வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டை பொறுத்து நான் அடுத்த இன்டெகிரேட் பண்ணும்போது இங்கே இசட் கிடைக்கும். இங்கே இசட்டை இன்டெகிரேட் பண்ணேன்னா z²/2 கிடைக்கும். ஸோ இசட் இங்கே z²/2 லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்பர் லிமிட் a, லோவர் லிமிட் வேண்டாம் ஏன்னா அங்கே 0 தான். ஸோ a அப்படி இசட்டுக்கு நான் a கொடுக்குறேன். இங்கே z²/2ங்கிறது a²/2 மாறும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் a⁴ இன்டு a⁴5. இங்கே a² a⁴. பேஸ் சேம் இருந்தால் மேலே பவர் என்ன இதுக்கெலாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2 + 2 என்ன ஆகும் 4 மாறும். கீழே 2 × 4. இப்போ நம்ம 2 ஃபேஸ் முடிச்சிருக்கிறோம். இனி நெக்ஸ்ட் அடுத்த ஃபேஸ். இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் OGDC. இந்த ஃபேஸை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸும் இசட் ஆக்சிஸும் இருக்குது. எது இல்லை ஒய் ஆக்சிஸ் இல்லை. அப்போ அதனால் என்ன கொடுத்துக்கலாம்னா ஒய்க்கு வந்துட்டு 0. தென் n வெக்டார் என்ன கொடுத்துக்கிறேன்னா -j வெக்டார் கொடுத்துக்கிறேன். So x³ - f vector dot n vector on the face OGDC, n vector = -j vector, y = 0, f vector dot n vector = f vector எழுதியிருக்கிறேன். மைனஸ் n vectorங்க -j vector. இதில் பார்த்தீங்கன்னா j vector dot j vector மட்டும் 1, ரிமைனிங் எல்லாத்தோட வேல்யூ என்னென்னா 0. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா j vector dot j vector 1, ரிமைனிங் எல்லாத்தோட வேல்யூ 0. இங்கே j vector கோஎஃபிஷியன்ட் -1 இருக்கா, -1 போடுவோம். இங்கே j vector கோஎஃபிஷியன்ட் இருக்குது -2x²y. ஸோ அதை நான் போட்டிருக்கிறேன். இனி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகும். ரிமைனிங் இருக்கிறது 2x²y நம்ம எழுதிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கிறோம் y = 0ன்னு எடுத்து வச்சுருக்கிறோமோ. அப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய்க்கு 0 கொடுத்தேன்னா அந்த டேர்ம் ஃபுல்லுமே என்ன ஆயிடும் 0 ஆயிடும். அப்போ எஃபெக்டட் டாட் n வெக்டார் = 0. ஸோ அதனால் எஃபெக்டட் டாட் n வெக்டார் 0ங்கிறதுனால ∬OGDC எஃபெக்டட் டாட் n வெக்டார் ds = $0 to a dx dz. இங்கே எஃபெக்டட் டாட் n வெக்டார் பிளேஸில் என்ன கொடுக்கணும் 0 கொடுக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு இந்த ஃபேஸுக்கு 0 நமக்கு கிடைக்கிது. இனி நெக்ஸ்ட் அடுத்த ஃபேஸ் பார்ப்போம். இப்போது நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆன் த ஃபேஸ் AFEB பார்த்தீங்கன்னா n வெக்டார் = j வெக்டார், y = a. அப்போ j வெக்டார் டாட் j வெக்டார் 1. அப்போ we get இப்போ -2x²y. தென் y = a எடுத்துருக்கிறதுனால நான் y பிளேஸில் a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ -2x²a கிடைக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த -2a வெளில எடுத்துட்டேன்னா உள்ளாடி என்ன இருக்கும் x² இருக்குமா. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நான் இதை இன்டெகிரேட் பண்ணேன்னா x² வந்து x³/3 கிடைக்கும்.
தென் லிமிட் வந்து 0 to a into dz. நான் இனி அப்பர் லிமிட் a கொடுக்குறேன். அப்போ a cube by 3 மாறும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளாடி வந்து dz இருக்கா, dz நான் இன்டெகிரேட் பண்ணினேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், z கிடைக்கும். zோட லிமிட் வந்து என்னது 0 to a. தென் அப்பர் லிமிட் கொடுக்கும்போது a கிடைக்குமா, a minus 0 a தான். So we get minus 2a power 5 by 3. ஸோ இந்த ஃபேஸும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் எடுத்துக்கலாம். OAFG எடுத்துட்டிங்கன்னா இங்கே எக்ஸும் ஒய்யும் இருக்குது. அப்போ இசட் இல்லை, இசட்டுக்கு 0, n வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் k வெக்டார். இந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். எடுத்துட்டோம்னா இந்த அடுத்து எஃபெக்டார் n வெக்டார் கண்டுபிடிப்போம். ஸோ இங்கேயும் அதே சேம் தான். என்னதுன்னா k வெக்டார் மட்டும் ஒன்று, மீதி எல்லாத்துக்கும் 0 வருமா. அப்போ இதோடைய கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே 2 இருக்குது. அப்போ -2. தென் அடுத்தது இன்டெக்ரல் வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 இன்ட்டு இதில் வந்து எக்ஸை பொறுத்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், dx இன்டெகிரேஷன் ஆஃப் dx வந்து x தான். அதுமாதிரி இன்டெகிரேஷன் ஆஃப் dy வந்து y தான். தென் லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ dx பண்ணும்போது எக்ஸா, லிமிட் 0 to a, அப்பர் லிமிட் a கொடுக்கும்போது இங்கே a கிடைக்குமோ. அதே மாதிரி ஒய்க்கு நம்ம பண்ணும்போது a minus 0 that is a. ஸோ a and a square minus 2a square. ஸோ இந்த ஃபேஸுக்கு minus 2a square. நெக்ஸ்ட் அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா CBED n வெக்டர் k வெக்டர் z equal to a தான் லாஸ்ட் ஃபேஸ். இதோட முடியுது. இதுக்கு நம்ம எஃபெக்டாக n வெக்டர் கண்டுபிடிக்கும். இதுக்கு வந்து எழுதாமலே கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா இங்கே வந்து n வந்து k வெக்டர், அங்கே n வந்து மைனஸ் k வெக்டர். அப்போ இங்கே ஆன்சரில் மைனஸ் இருந்தால் இங்கே நமக்கு இதில் என்ன வராது, ஒரு மைனஸ் வராது, ப்ளஸ் வரும். அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம போட்டுட்டா போதும். ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இன்னொன்றுக்கு அது வந்து ஒரு மைனஸ் சிம்பிளை மாற்றி போட்டாலே போதும். ஸோ அதனால் நான் இங்கே 2 போட்டிருக்கிறேன். இதுவும் நான் இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா 2a² கிடைக்குது. இனி நான் எடுத்திருக்க எல்லா ஃபேஸையும் நான் அடுத்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா ஃபேஸையும் எழுதியிருக்கிறேன். 1 2 3 4 5 6 6 ஃபேஸஸ். அதோடைய வேல்யூஸ் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் எழுதியிருக்கிறேன். இல்லை இனி ஆட் பண்ணுவோம். a power 4/4 a power 4/4 கேன்சல் ஆயிருமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே -2a² + 2a² கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ ரிமைனிங் இனி என்ன இருக்குது பாருங்கள், a power 5 இருக்குது, இங்கே -2a power 5/3 இருக்குது. ஸோ தட் இஸ் a power 5 - 2a power 5/3. 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3a power 5 - 2a power 5/3 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். a power 5/3 தட் இஸ் த ஆன்சர். இது வந்து ரொம்ப ஈஸி, புரிஞ்சு படித்தா ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.